குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் தந்தூரி மசாலா. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த சிக்கன் தந்தூரி மசாலா செய்யறதுக்காக நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனில் 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதில் லெமன் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா எல்லாம் சிக்கனில் படும்படி இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கலந்த சிக்கனை நம்ம மூடி ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுன்னு அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மசாலாலாம் தடவி 1/2 மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதே போல் சிக்கனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. கேஸை சிம்மில் வச்சு இது நல்லா வேகட்டுன்னு விட்டுடலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கத்துக்கு நம்ம திருப்பி போட்டுடலாம். கேஸ் சிம்மிலே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பக்கமும் நம்மளுக்கு நல்லா வெந்து வருது. இதே போல் எல்லா சிக்கனையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது. 2 பெரிய தக்காளியை நான் அரைச்சி நல்லா விழுது போல் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வருது. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகாய் தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வேக விடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் தந்தூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸை நிறுத்தினாலும் நிறுத்திடலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ட்ரையாக நம்மளுக்கு கிடைக்கும். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.